ஹலோ வியூவர்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடி பாலக் பரோட்டா, பாலக் பன்னீர், பாலக் பிரியாணி கூட பண்ணி பார்த்துருக்கோங்க. நம்ம சேனலில் யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் ரெண்டுலேயுமே பார்த்துருக்கோம். ஃபேஸ்புக்கு நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், அதில் பார்த்துருக்க சான்ஸ் இல்லை. பிரியாணி மட்டும் ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பாலக் பூரி பண்ண போகிறோம். பாலக் பூரியும் ரொம்ப ஈஸி தான். இந்த பாலக் பன்னீர் மாதிரி பாலக்கை வேக வச்சு அரைச்சி அப்படி தான் பண்ணுவோம். அதில் வெங்காயம் தக்காளிலாம் போடுவோம். இதில் அதெல்லாம் போடுறதில்ல. ஒன்லி பாலக்கை மட்டும் லைட்டாக வேக வச்சு எடுத்துகிட்டு அரைச்சி பூரி பண்ணலாம். அதே மாதிரி மெத்திலையும் பண்ணலாம். இப்போ பூரி எதில் பண்ணலான்னு அந்த சீசன் பார்ப்போம். அதே இப்போ பாலக்கில் மெத்தியில் பரோட்டா, பிரியாணி எல்லாம் பண்ணோம்ல, அதே மாதிரி இப்போ பாலக் பூரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. வாங்க பார்க்கலாம். பாலக்கீரை எல்லாருக்கும் தெரியும்லங்க, இப்படி இருக்கும். அது கீழே தண்டு பகுதி ரொம்ப கனமாக இருக்கும்ல, கனமாக இருக்கிறத மட்டும் பிரிச்சுக்கோங்க. ஒரு வேளை சாஃப்டாக இருந்தால் விட்டுருங்க. கனமாக இருக்கிறத மட்டும் வச்சுட்டு நம்ம நறுக்க கூட வேணாம், முழுசாக இருந்தாவே பரவாயில்ல. இதை மட்டும் அப்படி க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே பழுப்பு கிழுப்பு இருந்தால் அதை மட்டும் எடுத்துகிட்டு கீரை நம்ம எப்போயும் சர்வ் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. நறுக்கணும்னு அவசியம் இல்லை. இவ்வளோன்னு தண்ணி இருந்தால் போதும், ரொம்ப தண்ணியும் தேவையில்லை. ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை இந்த மாதிரி ஒரு கடாயிலையோ தண்ணி எடுத்து வச்சுட்டு 2 தடவை கழுவிட்டு இப்போ ஸ்ப்ளான்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. தண்ணி கொதிச்சோன்னே இந்த பாலக்கீரையை போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2-3 பல் பூண்டு, ஜீரகம், பச்சை மிளகா இது மட்டும்தான் சேர்க்க போகிறோம் நம்ம. இதில் வெங்காயமோ தக்காளி, இதில் வெங்காயம் தக்காளி இஞ்சி இதெல்லாம் இல்லை. பூண்டு, ஜீரகம், பச்சை மிளகா, பாலக்கீரை இது மட்டும்தான் போடணும். போட்டு நல்லா ஸ்பான்ச் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா 2 கொதி விட்டால் போதும். சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஸ்ப்ளான்ச் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஆறினோன்னே மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப தண்ணியும் ஊற்ற வேண்டாம். அதுக்கப்புறம் மாவு பிசையணும். அப்புறம் ரொம்ப தண்ணி ஊற்றினா அதுக்கு தகுந்த மாவு போடணும். அப்புறம் நிறைய மாவு போட வேண்டியதாக இருக்கும். உங்கள் வீட்டில் எவ்வளோ பாலக்கு ஒரு கட்டு போட்டிங்கன்னா அதில் ஒரு 20 பூரி வந்துடும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. கலரும் சேஞ்ச் ஆகாதபடி பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு அப்புறம் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்க சில பேர் ஜீனி போடணும், அது போடணும், இது போடணுன்றாங்க. நான் அதெல்லாம் போடுறது இல்லைங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு அரைச்சிருங்க. அரைச்சிட்டு கோதுமை மாவு எடுத்து எப்பயும் நம்ம சப்பாத்திக்கு பிணையிற மாதிரி தான். பூரிக்குனா கொஞ்சம் டைட்டாக நல்லா பிசைவோம்ல, அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பிசைய வேண்டியதான். இவ்வளோதான். அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது, தண்ணியோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க. எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுக்கு தண்ணி வற்றி போச்சுன்னா வேணால் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டு பார்த்திங்களா, கலர் கூட சேஞ்சே ஆகலை, அப்படியே தான் இருக்குது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டோம்னா கலர் சேஞ்ச் ஆகாது. ஒரு வேளை 4-5 நாள் வச்சுருந்தோம்னா கலர் அப்புறம் சேஞ்ச் ஆகிடுங்க. அப்புறம் கோதுமை மாவு எடுத்து லைட்டாக கோதுமை மாவுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இதுலேயும் உப்பு போடுறோம், அதுலேயும் உப்பு போடுறோம், பார்த்துக்கோங்க. உப்பு போட்டுட்டு நம்ம பூரிக்கு பிசைகிற மாதிரி பிசைய வேண்டியதான். அப்புறம் பூரிக்கும் இந்த ஹாட் வாட்டர் விட்டு பிசையணும். இந்த ரவை போட்டு சில பேர் பிசைவாங்க, பால் ஊற்றி. இந்த பூரிக்கு எதுவுமே சேர்க்கக்கூடாது. நம்ம பாலக் பூரி செய்ய போகிறோம். அதனால் ஒன்லி இந்த பேஸ்ட்டை மட்டும்தான் போட்டு நம்ம ஆட்டா பிசையணும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சோம்னா பாலக்கு பூரிக்கான மாவு ரெடி ஆயிடும். இது க்ரீன் கலராக இருக்கும். இந்த பிள்ளைங்கெல்லாம் அந்த பாலக்கீரைலாம் சாப்பிட மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன்றவங்க பரோட்டா ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஒரு வேளை சப்பாத்தியாக பண்ணி கொடுங்க, இல்லைன்னா பூரியாக பண்ணி கொடுங்க, இல்லை 2 பாலக் பன்னீர் வேணும்னா அப்படி பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி சாஃப்டாகிடுச்சுங்க, அவ்வளோதான். அப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக லேட்டு அதுதான் பூரி எப்படி சொன்னோன்னு தெரியுங்களா. சின்ன சின்ன உருண்டையாக ஊற்றி தேய்ச்சி எண்ணெய் காய வச்சு பூரி சுட்டு எடுத்துட வேண்டியதான். நார்த் இந்தியன்ஸ்லாம்
நார்த் இந்தியன்ஸ்லாம் இது கூட ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி மிளகாப்பொடி போட்டு ஒரு சப்ஜி மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. இல்லை சம்மர்னா தயிரோடு சாப்பிடுவாங்க, வின்டர்னா ஊறுகாயோடு சாப்பிட்டுக்குவாங்க. இல்லை உங்களுக்கு எது தேவை, என்ன வேணுமோ, இல்லை இது சட்னி வேணுமா, குருமா வேணுமா, என்ன தேவையோ அதை வச்சு சாப்பிடுங்க. பாலக் பூரி ரெடி ஆயிரும். நாங்கள் பாலக் பூரி பண்ணிவிட்டு அன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார் ஏதோ இருந்துச்சு, அதை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஆமாம், என் பொண்ணுலாம் இதெல்லாம் சாஸ் வச்சு சாப்பிடுவாள். இந்த மாதிரிலாம் போயிட்டு பாருங்கள், பூரி நல்லா புஸ் புஸ்ஸுன்னு வந்துடும். கீரை போட்டு நம்ம பண்ணியிருக்கோமே, அது பொரியுமா புஃப்னு வருமா அப்படிலாம் பயப்படாதீங்க, நல்லா வரும். இதே மாதிரி மேத்தியில் பண்ணலாம், கஸ்தூரி மேத்தி சொல்லுவோம்ல, அதுலேயும் வரும். இது ரெண்டுலேயுமே நான் பண்ணிருக்கோம். ஆமாம், இது ரெண்டில் தான் பண்ணுவோம். சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. ஓகேங்க, பாருங்க. இது 3வது பூரி போடுறேங்க. எண்ணெய் மட்டும் பார்த்துக்கோங்க. பூண்டு இதெல்லாம் நல்லா அரைஞ்சிரும், அதனால் அந்த ஃப்ளேவரும் இதில் நல்லா இருக்கும்.